நண்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி நான் ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எல்லோரையும் மயக்கும் மந்திரம். மயக்கிறதுனா உடனே தப்பாக விடக்கூடாது. பெண்ணை மயக்கிறது, ஆணை மயக்கிறது, அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது. நம்ம பேசும்போது நம்ம பேச்சுக்கு அவங்க மயங்கணும். நம்ம யார்கிட்ட பேச போனோம்னா, நம்ம மேலே நமக்கு மேலே உள்ள அதிகாரிகளை பார்க்க போனோம்னா, அவங்க நம்ம பேசுகிற பேச்சுக்கு அவங்க நமக்கு வசியமாகணும். அதுதான் மயக்கிறதுன்னு அர்த்தம். அந்த மந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை எப்படி பண்ணணும், எப்படி நீங்கள் பிரயோகம் பண்ணணும், எப்படி உங்களுக்கு சித்தியாகும், எப்படி நீங்கள் பிரயோகம் பண்ணணுங்கிறதுலாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேங்க. இந்த மந்திரம் ஓம் நமோ பகவதே காமதேவாய ய ய மம முகம் பச்யதி தம் தம் மே வசம் ஆணைய ஆணைய ஸ்வாகா மோகய மோகய ஸ்வாகா. இந்த மந்திரத்தை கிழக்க பார்த்து உட்காந்துக்கிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுக்கிட்டு, உங்களுக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுக்கிட்டு ஒரு பிள்ளையார் படம் வச்சுக்கிங்க. பிள்ளையார் படத்தை வச்சுக்கிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு மல்லிகைப்பூ சாத்தணும். இந்த மாதிரி மோகன வேலைக்கெல்லாம் மல்லிகைப்பூ சாத்தணும். மல்லிகைப்பூ சாத்தி வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை 10,008 தடவை நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். 10,008 தடவை ஜெபம் பண்ணிங்கன்னா சித்தி ஆகும். இதை இதில் புக்கில் 108 தடவை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 108 தடவைலாம் சித்தி ஆகாது. 10,008 தடவை சொல்லும்போது சித்தி ஆகிடும். சித்தி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு, சித்தி ஆனதுனா என்ன அப்படின்னா, இந்த மந்திரம் நமக்கு நம்ம சொன்னால் பழிக்கும். சரி, இந்த பழிச்ச மந்திரத்தை நம்ம எப்படி பிரயோகம் பண்ணுறது அடுத்தவங்க மேலே அப்படிங்கிறது பார்த்தோம்னா, அமுக்ரா கிழங்கு, ஹரிதாரம், கோரோசனை, இந்த மூணுத்தையும் வாழை இலையோட சாறு இல்லைன்னா வாழைத்தண்டோட சாறு இதில் குழைக்கணும். ஹரிதாரம், கோரோசனை, அமுக்ரா கிழங்கு இந்த மூணுத்தையும் சம அளவு எடுத்து வாழை சாற்றில் கலந்து அதை கையில் வச்சுக்கிட்டு அதே மந்திரத்தை ஒரு 108 தடவை சொல்லிவிட்டு அதை நீங்கள் நெற்றியில் திலகம் விட்டுட்டு போனீங்கன்னா, நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களுடைய பேச்சுக்கு அடுத்தவங்க மயங்குவாங்கன்னு என்ன, நம்ம பேச்சை மதிப்பிச்சு கேட்பாங்க, நமக்கு ஆதரவு தர்ற மாதிரி பேசுவாங்க. அதனால் இந்த சபையில் முக்கியம், எல்லாருடைய வாழ்க்கையில் முக்கியம். நம்ம பேச்சுக்கு மதிப்பில்லை நிறைய பேர் தவிக்கிறீங்க. அதுக்கு ஈஸியான வழி இது. அமுக்ரா கிழங்கு, ஹரிதாரம், கோரோசனை இதை வாழைச்சாற்றில் கலந்து இந்த 108 தடவை மந்திரம் சொல்லணும். மேலே உள்ள மந்திரத்தை 10,000 தடவை சொல்லணும். சொன்னால் இந்த மந்திரம் சித்தியாகி இதை பிரயோகப்படுத்தலாம். இது ஈஸியான வழி தான். மைய அது எதுன்னு இன்னும் வேண்டியதில்லை. இப்படிக்கு ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிடலயம் மற்றும் ஸ்ரீ பத்ரன் அகோர மந்திராலயம். நன்றி, வணக்கம்.